தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, மனுஷன் அப்பத்தினால மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது. இதில் எழுதியிருக்கிற வார்த்தைகளை நான் விசுவாசிக்கிறேன். இயேசு கிறிஸ்து நாமத்தில் எல்லா நன்மைகளையும் பெற்றுக்கொள்வேன். ஆமென். திருப்போம் மல்கி எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 1, 2, 3. இதோ சூளையைப் போல எரிகிற நாள் வரும், அப்பொழுது அகங்காரிகள் யாவரும் அக்கிரமம் செய்கிற யாவரும் துரும்பாய் இருப்பார்கள். வரப்போகிற அந்த நாள் அவர்களை சுட்டரிக்கும், அது அவர்களுக்கு வேரையும் கொப்பையும் வைக்காமற் போகும் என்று சேனையின் கர்த்தர் சொல்லுகிறார். ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளைப் போல வளருவீர்கள், துன்மார்க்கரை மிதிப்பீர்கள். நான் இதை செய்யும் நாளிலே அவர்கள் உங்கள் உள்ளங்கால்களின் கீழ் சாம்பலாய் இருப்பார்கள் என்று சேனையின் கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். இந்த மாதத்துடைய வாக்குத்தத்தம், நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளைப் போல வளருவீர்கள். ஆமென். சொல்லுங்க, வளரக்கூடிய மாதம், வளர்ச்சியின் மாதம். கரகத்திற்கு கர்த்தர் நன்றி சொல்லம்மா. சொல்லுங்க பக்கத்தால், இந்த மாதத்தில் ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியை நம் தேவன் கொடுக்கிறார். வளர்ச்சியின் மாதம். ஆமென். அப்போ எப்படி வளருவோம்? இங்கே சொல்கிறார், கொழுத்த கன்றுகளை போல வளருவோமா? எப்படி வளருவோமா? அப்போ நாம் வளர்ச்சியை நோக்கி செல்லுகிறோம். இதை சொல்லும்போது முதல்ல எப்படி சொல்கிறாருன்னா, இந்த உலகத்தில் என்னென்ன பிரச்சனை நடக்கும், மற்றவங்களுக்கு என்ன நடக்கும், நமக்கு எப்படி என்ன நடக்குங்கிறத சொல்கிறார். அப்போ நீங்கள் ஒருவேளை உலகம் இவ்வளோ பிரச்சனையாக இருக்குது, யுத்தமாக இருக்குது, கலவரமாக இருக்குது, அங்கே எங்கேயும் பிரச்சனை நடக்குது, அதன் மத்தியில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், எப்படி இதெல்லாம் மாறப்போகுதா அப்படின்னு சொன்னீங்கன்னா, அதெல்லாம் எதற்கு அடையாளம்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வருவதற்கு அடையாளம். ஓசனா ஓசனான்னு பாடினாங்க இல்லையா? அது ஆண்டவர் வருகைக்கு அடையாளமாக என்ன பண்ணுது இருக்குது. இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவைக்காக அவர் வரும்போது அப்படிதான் தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா அப்படின்னு பாடினாங்க இல்லையா? அப்போ வரக்கூடிய நாட்கள் என்ன சம்பவிக்க போகிறதுக்கு அது அடையாளமாக இருக்குது. ஆனால் இங்கே நமக்கு சொல்கிறாரு, நல்லா கவனிக்கணும், நமக்கு என்ன சொல்கிறாருன்னா, என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். ஒன்று, எதற்கு பயந்தவர்களுக்கு? அவருடைய நாமத்துக்கு பயந்தவர்களுக்கு. ஆமென். அப்போ பயந்தவர்களுக்கு அப்படின்னா என்ன அர்த்தம் சொல்லும்போது, கர்த்தரை கனம் பண்ணுகிறவர்களுக்கு, கர்த்தரை மதிக்கக்கூடியவர்களுக்கு, கர்த்தருக்கு நல்ல மரியாதை கொடுக்கக்கூடியவர்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. நல்லா ஆமீன் சொல்லலாமா? அப்போ கர்த்தரை கனம் பண்ணுறோமா? என்ன, அந்த மல்கியா தீர்க்க தரிசன புஸ்தகத்தை எடுத்து முதல்ல வாசித்தோம்னா, நான் ஃபுல்லாக இதை வாசித்தேன், என்ன தான் சொல்கிறார் அப்படின்னு சொல்லும்போது, அவர் நம்முடைய என்ன எதிர்பார்க்குறார் ஆண்டவர்? அது அவரை கனம் பண்ணுறோமா, அவரை முதல்ல வைக்கிறோமா, அவரை முதன்மைப்படுத்துகிறோமா, அது மாத்திரமல்ல அவரையே நம்பி அவரையே சார்ந்து இருக்கிறோமா அப்படின்னு தான் கர்த்தர் பார்க்குறாரு. இந்த மாலை வேலை நீங்களும் நானும் எப்படி நான் வாழ போகிறேன், எப்படி நான் முன்னேற போகிறேன், வளர்ச்சியின் மாதம் இருக்குதே, நான் என்ன செஞ்சால் நான் வளர்ச்சி அடைய முடியும்? இந்த உலகத்திலே பாருங்களேன், வேலை செய்கிறவங்க மற்ற எல்லாருமே, ஏன் சபை கூட என்ன செஞ்சால் நான் முன்னேறலாம், எதை செஞ்சால் அப்படின்னு யோசிக்கிறாங்க. கர்த்தர் நமக்கு சொல்லி கொடுக்குறாரு. என்ன சொல்லி கொடுக்குறாருன்னா, நீ என் நாமத்துக்கு பயந்து இருக்கணும். பக்கத்தில் சொல்லுங்கள், கர்த்தருடைய நாமத்துக்கு பயந்து இருக்கணும். அப்போ பயம் என்று சொல்லும்போது பயந்து நடுங்கிறது இல்லை. கர்த்தர் என்னை அடிச்சிடுவாரோ, என்னை நொறுக்கிடுவாரோ, என்னை புடைச்சிடுவாரோ, என்னை ஊதிடுவாரோ அப்படின்னு இல்லை. நான் எதற்கு நான் பயப்படுதான் எப்படின்னா, ரெஃபரன்ஸ் ஃபியர், அதாவது கர்த்தரை மரியாதை கொடுத்து கர்த்தரை கனம் பண்ணுகிறவர்கள். அம்மேன்னு சொல்லாமா? அப்போ பயம் என்பது எதை குறிக்குதுன்னா, அவர் என்னை அடிச்சிருவாருன்னு சொல்றதை குறிக்கல, கர்த்தர் என்னை கனம் பண்ணுன்னு அவரை கனம் பண்ணு விரும்புகிறார். நான் வேதம் சொல்றது, என்னை கனம் பண்ணுறவர்கள் என்ன பண்ணுவேன்? கனம் பண்ணுவேன். என்னை கனவீனப்படுத்துறவர்கள் எப்படி இருப்பாங்க? அவங்க, அதாவது அவரை கனம் பண்ணாமல் இருக்கிறவங்க, அவங்க எப்படி கனவீனமாக என்ன பண்ணுவாங்க? அப்போ என்னை கனம் பண்ணு, நான் கனம் பண்ணுவேன்னு சொல்லும்போது, நான் அவர் கனம் பண்ணும்போது, அவரை நான் மதிக்கும்போது, சொல்லுங்கள் மதிக்கும்போது, அவரை மரியாதை செலுத்தும் போது, அப்படி தான் ஆங்கில பைபிளில் வருது. அப்போ அவரை நான் கனம் பண்ணும்போது, அவரை மதிக்கும்போது
அவர் நம்மளை எப்படி நடத்துறாராம்? அவர் எனக்கு சூரியனா இருக்கிறாராம், அவர் எனக்கு கேடகமா இருக்கிறாராம், அவர் எனக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கிறாராம். அது மாத்திரமல்ல, இங்க சொல்லப்படுகிறது, அழகா சொல்லப்படுகிறது, கொழுத்த கன்றுகளை போல. அப்ப வளரக்கூடிய ஒரு மாதமா அந்த மாதம் என்ன பண்ணுது? அப்ப நான் எப்படி கணம் பண்றது? கர்த்தர் ஒரு வார்த்தை சொல்லிட்டாருன்னா அந்த வார்த்தையை நான் அப்படியே என்ன பண்ணும்? ஏற்றுக்கொள்ளணும். ஏற்றுக்கொண்டு அதில் வாழ பழக ஆரம்பிக்கணும். அதில் வாழ பழகும் போது நமக்கு சிரமமாக தான் என்ன பண்ணும் இருக்கும். ஆனால் அந்த வார்த்தையை நம்பி வாழ பழகி அந்த வார்த்தையிலே வாழ ஆரம்பிச்சிட்டோம்னா அந்த வார்த்தை ஒரு நாள் எங்களுக்கு நமக்குள்ளார பெரிய நன்மைகளை கொண்டு வந்து என்ன பண்ணும்? சேர்க்கும். எப்படி சேர்க்குன்னா அந்த வார்த்தைக்குள்ளார வல்லம் இருக்குது. வார்த்தைக்குள்ளார வல்லம் இருக்குது. அப்ப யோசிச்சு பாருங்க, நான் கர்த்தரை கனம் பண்ணும்போது, கர்த்தருடைய வார்த்தையை மதிக்கும் போது, அந்த வார்த்தை என்ன எல்லா விதத்திலும் எனக்கு வளர்ச்சியை கொடுக்கும். சுகத்துல கொடுக்கும், பலத்துல கொடுக்கும், ஆரோக்கியத்தில் கொடுக்கும், நல்வாழ்வுல கொடுக்கும். அப்ப என் வாழ்க்கையில எல்லா நன்மைகளும் அனுபவிக்க முடியுமா? அனுபவிக்க முடியும். ஆனா கடைசி நாட்கள் இப்படி நடக்குதே, நான் என்ன பண்றது சொல்லும் போது இன்னொரு இடத்துல வேதம் சொல்ற கடைசி நாட்கள் என்ன நடக்குன்னு சொல்லுது பாருங்களேன். எடுப்போம் ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 2ஆம் அதிகாரம். கடைசி நாட்கள் என்ன சம்பவிக்கும்? ஏசாயா 2:2, கடைசி நாட்களில் கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதம் பர்வதங்களின் கொடுமுடியில் ஸ்தாபிக்கப்பட்டு மலைகளுக்கு மேலாய் உயர்த்தப்படும், எல்லா ஜாதிகளும் அதற்கு ஓடி வருவாள். அப்ப சபையில இருக்கிற ஜனங்கள், எந்த ஜனங்கள் யாரெல்லாம் கர்த்தரை கனம் பண்ணுகிறார்களோ அவங்கெல்லாம் எப்படி இருப்பாங்களாம்? கடைசி நாட்கள்ல சபை எப்படி இருக்குன்னு இங்க சொல்றார். சபை எப்படி இருக்கும்? கொடுமுடியில் ஸ்தாபிக்கப்பட்டு எல்லா உயர்ந்த மலைகளுக்கு மேலா இருக்கும். எல்லாரும் என்ன பண்ணுவாங்க? அதுல ஓடி. அப்ப சபை கடைசி நாட்கள்ல சபையில தான் கர்த்தர் ஆசீர்வாதத்தை என்ன பண்றாரு? வைத்திருக்கிறார். சபையில தான் வளர்ச்சியை வைத்திருக்கிறார். சபையில தான் முன்னேற்றத்தை வச்சிருக்கிறார். அப்ப நீங்களும் நானும் கண்டிப்பா எங்க தான் வரணும்? சபைக்கு நம்ம வரணும். ஏன்னா சபை கூடி வருதலை விட்டு விடாதீர்கள். நிறைய பேர் ஏன்னா சபைக்கு போய் என்ன கிடைக்க போகுது? ஒரு வேலைக்கு போனால் கூட எனக்கு இன்னைக்கு 1000 ரூபாய் சம்பளம் கிடைக்கும், ஒரு வேலைக்கு போனால் இது கிடைக்கும், எங்கள் சொந்தக்காரங்களை பார்க்க போனால் இது கிடைக்கும் அப்படின்னு நம்ம ஜனங்கள் என்ன பண்ணுறாங்க? அது அப்படியே போயிட்டு இருக்கிறாங்க. ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, எங்கெல்லாம் எப்பெல்லாம் ஆண்டவர் கூடி வரையோ, கூடி வரும்போதெல்லாம் கர்த்தர் பணத்தை கொடுக்குறல, பணத்தை சம்பாதிக்கக்கூடிய, ஐஸ்வர்யம் சம்பாதிக்கக்கூடிய பலனை என்ன பண்ணுறாரு? எத்தனை ஆமீன் சொல்றது. அப்போ சபையில தான் ஆசீர்வாதம் இருக்குது. சொல்லுங்க பக்கத்து, சபையில தான் ஆசீர்வாதம் இருக்குது. சொல்லுங்க, சபையில தான் ஆசீர்வாதம் இருக்குது. நான் வெளியில தேடிட்டு இருக்கிறேன். அப்ப எல்லாரும் இன்னைக்கு நம்பணும், நான் வெளியில தேட மாட்டேன், இனிமேல் சபையில வந்து என்ன பண்ணுவேன்? தேடுவேன். ஆமீன் சொல்லாமா? அப்ப சபையை எல்லாத்துக்கும் மேல உயர்த்தப்படும். அப்ப அந்த உயர்த்தப்படக்கூடிய நாள் இந்த நாள் என்ன பண்ணுது? அப்ப இன்னைக்கு எந்த சபை, புதிய ஏற்பாடு சபையில் இருக்கிற நாம் அதை விசுவாசிக்கணும், அதை நம்பணும். ஐயோ கடைசி நாட்கள் அப்படி இருக்குதே, இப்படி இருக்குதே, என்ன நடக்குமோ அப்படின்னு நீங்க யோசிக்காம, இல்ல அவருடைய நாமத்துக்கு பயந்து இருக்கிற அதாவது அவருடைய நாமத்துக்கு பயந்திருக்கிறவர்களுக்கு மேல சூரியன் உதிக்க போகுது. அது மாத்திரமல்ல, நல்ல ஆரோக்கியம் வரப்போகுது. அது மாத்திரமல்ல, இங்க சொல்றாரு கொழுத்த கன்றுகளை போல. அப்ப நம்முடைய வாழ்க்கையில வளர்ச்சி என்பது சபையில என்ன வேதம் சொல்லு? கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள். சங்கீதம் 92:13 எடுங்களேன். கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் எங்களுடைய தேவனுடைய பிரகாரங்களில் எப்படி இருப்பாங்களாம்? அப்ப வளர்ச்சி என்பது, வாழ்வு என்பது வெளியில் இல்ல, சபையில். ஆமென். அப்ப நான் எதுல நாட்டப்பட்டவளா இருக்கணும்? எதுல நாட்டம் உள்ளவளா இருக்கணும்? எதை மேன்மைப்படுத்தணும்? எதை உயர்த்தணும்? இந்த தேவாதி தேவனை நான் உயர்த்த உயர்த்த உயர்த்த, அவரை கனம் பண்ண அவரை மதிக்க 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 அவர் சொல்றாரு, நல்ல வளர்ச்சிக்குள்ளார என்ன பண்ண முடியும்? ஆமென் சொல்லலாமா? அப்ப கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் எங்களுடைய தேவனுடைய பிரகாரங்களில் எப்படி இருப்பாங்களாம்? அப்ப சபையில நாட்டப்பட்ட ஒரு பிள்ளை கூட செழிப்பா இல்லாம இருக்கவே முடியாது. ஆமென் சொல்லலாமா? அடுத்து சொல்றாரு, கர்த்தர் உத்தமர் என்றும் என் கண்மலையாகி அவரிடத்தில் அநீதி இல்லை என்று விளங்க பண்ணும்படி அவர்கள் முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியும் பசுமையுமா. அப்ப நான் எப்படி புஷ்டியா இருப்பேன், எப்படி நான் பசுமையா இருப்பேன், எப்படி நான் நல்ல வாழ்வுல இருப்பேன்னா, கர்த்தர் சொல்றாரு, கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் தேவனுடைய பிரகாரங்கள் செழித்திருப்பார்கள். அவர்கள் எப்படியா? கர்த்தர் உத்தமர் என்று. யாரு? அப்ப கர்த்தரை நம்பி வரோம். யாரை நம்பி வரோம் சபைக்கு? அப்ப கர்த்தர் உத்தமர் என்றும், அடுத்தது அவரிடத்தில் அநீதி இல்லை என்றும். சொல்லுங்க, கர்த்தர் உத்தமர்,
அப்படின்னா என்னன்னா, கர்த்தர் ஒரு வார்த்தையை கொடுத்துட்டாருன்னா அந்த வார்த்தையை கண்டிப்பா என்ன பண்ணுவார், அதை நிறைவேற்ற போதுமானவராய் இருக்கிறார். ஏன்னா சங்கீதம் 84:11 எடுங்களேன். தேவனாகிய கர்த்தர் சூரியனும் கேடவுமானவர், கர்த்தர் கிருபையையும் மகிமையையும் அருளுவார், உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு சொல்லுங்க நன்மை வழங்காம இருக்க மாட்டாரு. வளர்ச்சி எனக்கு உண்டு, எனக்கு நல்வாழ்வு உண்டு, எனக்கு ஏராளம் உண்டு, எனக்கு தாராளம் உண்டு. ஆமென். அப்ப நான் இன்னைக்கு முடிவு பண்றேன், நீங்க இன்னைக்கு முடிவு பண்ணும், கர்த்தரை நான் கனம் பண்ணுவேன். சொல்லுங்க பக்கத்துல, கர்த்தரை கனம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை கனம் பண்ணுவார். கர்த்தருக்கு மரியாதை கொடுங்க, கர்த்தருடைய வார்த்தையை மதிங்க. ஏன்னா சில பேர் நமக்கே தெரியும், யாரெல்லாம் மதிக்கிறோமோ அவங்க வார்த்தையை நம்ம கேட்போம் இந்த உலகத்துல, இல்லையா? யாரை மதிக்கல அவங்க வார்த்தை என்ன பண்ண மாட்டோம், நம்ம கேட்கவே மாட்டோம். ஆமா தானே? நீங்க நினைக்கலாம், இல்லைங்க நான்லாம் ஆண்டவர் ரொம்ப மதிக்கிறேன். மதிக்கிறீங்கன்னா வார்த்தை கேட்கணும். ஏன்னா இங்க சொல்றாரு இல்லையா, அந்த வார்த்தை வரும்போது அது அந்த வார்த்தையை அப்படியே ஏற்றுக்கொண்டோம்னா அந்த வார்த்தை நமக்குள்ளார பலத்த காரியத்தை என்ன பண்ணும், செய்யும். அப்ப இன்னைக்கு உங்க வாழ்க்கையில வளர்ச்சியும் மேன்மையும் யாரு கொடுக்குறாங்களோ இல்லையோ, இந்த கர்த்தரை நம்பக்கூடிய நமக்கு கர்த்தர் நமக்கு என்ன பண்ணுவார், கொடுப்பார். சொல்லுங்க, கர்த்தர் எனக்கு நல்ல வளர்ச்சியை இந்த மாதத்துல கொடுப்பார். கொழுத்த கன்றுகளை போல வளருவேன், என் குடும்பம் செழிப்பா இருக்கும். ஆமென். அழகா சொன்னாங்களே வெள்ளிக்கிழமை சொல்லும்போது, சுகமா இருப்பாங்கன்னு. சோபால உட்காந்து பார்த்தீங்களான்னு தெரியல, சுகமா. ஹல்லேலூயா. அப்ப யோசிச்சு பாருங்க, ஏன் சுகமா இல்லைன்னா அந்த சுகத்தை பத்தி தவறாக புரிஞ்சுக்கிட்டோம். சுகத்தை பத்தி தவறா புரிஞ்சுக்கிட்டதால அது சுகம் இல்லாமல் போச்சு. அப்ப சுகமா இருக்கலாம். ஆமென். ஹல்லேலூயா. எத்தவர ஆமென் சொல்றது. அப்ப இந்த அருமையான மாலை வேலையில் நீங்க நல்லா முடிவு பண்ணீங்கன்னு, நான் கொழுத்த கன்றுகளை போல என்ன பண்ணுவேன், வளருவேன். கன்றுக்குட்டி தெரியுமா, புசு 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 புசுன்னு என்ன பண்ணும், இருக்கும். இப்ப நம்மளை கர்த்தர் புசு புசுன்னு மாத்த போறாரு. ஹல்லேலூயா. எத்தனை ஆமென் சொல்லுது. அப்ப கொழுத்து கன்றுகளை போல நான் என்ன பண்ணுவேன், வளருவேன். சரி, ஆனா நான் எப்படி வளருன்னா நான் என்ன செய்யறது? ஒண்ணு கனம் பண்றேன், மரியாதை கொடுக்குறேன். இன்னொன்னு நம்ம கர்த்தர் எதிர்பார்க்கிறேன். என்ன எதிர்பார்க்கிறேன்னு சொல்லும்போது, நான் ஒவ்வொரு நாளும் என் வாழ்க்கை குறித்து, குடும்பத்தை குறித்து ஒரு தெளிவு எனக்குள்ளார என்ன பண்ணும், வரணும். ஏன்னா நம்ம எப்படி வளருவோம்னு சொல்லும்போது, நான் அதை செய்கிறேன் வளர்ந்துருவேன், இதை செய்கிறேன் வளர்ந்துருவேன், இப்படின்னு யோசிக்கிறோம். ஆனால் இங்கே ஆண்டவர் சொல்கிறாரு, விளைய செய்கிறது ஒரு தேவன் இருக்கிறாராம், வளர்ச்சி கொடுக்குறது ஒரு தேவன் என்ன பண்ணுறாராம், இருக்கிறார். 1 கொரிந்தியர் 3:6 சொல்லுது. 1 கொரிந்தியர் 3:6, நான் நட்டேன், அப்போலோ நீர் பாய்ச்சினான், தேவனே விளைய. சொல்லுங்க, நான் நட்டேன், அப்போலோ நீர் பாய்ச்சினான், தேவனே விளைய செய்தார். அப்படி இருக்கு. அடுத்து அதான் அதுக்கு விளக்கத்தை கொடுக்குற. அப்படி இருக்க நடுகிறவனாலும் ஒன்றுமில்லை, நீர் பாய்ச்சிறனாலும் ஒன்றுமில்லை, விளைய செய்கிற தேவனாலே எல்லாம். அப்ப இன்னைக்கு நம்ம சில காரியத்தை செய்யறோம் கர்த்தருக்காக, அதனால எனக்கு ஆசீர்வாதம் இல்லை, கர்த்தர் என்னை செய்ய சொல்லிருக்கு, அதை நான் செய்யறேன். ஆமென். ஈசாக்கு பஞ்ச தேசத்துல விதைச்சான். எப்ப விதைச்சான் இல்ல, விதைக்கக்கூடிய சூழ்நிலைக்கு அவனுக்கு இல்லை, எந்த சூழ்நிலையும் இல்லை. ஆனா விதைச்சான். எப்படி விதைச்சான், எப்படி வளர்ச்சி வந்துச்சு, வர வர விருத்தி அடைந்துன்னு சொல்றாங்க. அவன் எப்படி சொல்றாங்க, வர வர விருத்தி எழுந்து மகா செல்வம் தான் அவன் என்ன பண்ணான், மாற்றப்பட்டான். எப்படி மாற்றப்பட்டான், கர்த்தர் இந்த தேசத்துல அங்க வாசம் பண்ண, அங்க இருன்னு சொன்னார். என்ன சொன்னாரு, அந்த தேசத்துல நீ இரு, இந்த தேசத்துல இரு, இந்த தேசத்துல நான் ஆசீர்வதிக்கிறேன். எந்த தேசத்துல, பஞ்ச தேசத்துல. சொல்லுங்க, பஞ்ச தேசத்துல கர்த்தர் இருக்க சொன்னாரு, அவன் இருந்தான், அதுல ஆசீர்வாதத்தை கொடுத்தார். ஆமென். அப்படி என்னுடைய வளர்ச்சியும் என்னுடைய மேன்மையும் என்னுடைய உயர்வும் எது நடைபெற இருக்குது, கர்த்தர் என்ன வார்த்தை சொல்றாரோ அந்த வார்த்தை கேட்கறதெல்லாம் இருக்குது, கேட்டு அதன்படி செய்கிறத தான் இருக்குது. கர்த்தர் இருக்குதான் சொன்னாரு, விதைக்க சொல்லல. புரியுதுங்களா? அப்ப யோசிச்சு பாருங்க. அப்ப இருக்க சொல்லும் போது இருந்தாதான் அடுத்தது விதைக்குள்ளார போகவே முடியும். நிறைய பேர் நம்ம கர்த்தருடைய ஆலயத்துக்கு வரும்போது தான், கர்த்தர் வார்த்தை கேட்கும் போது தான் அடுத்து என்ன செய்யணும்னே தோணும். நாம ஒன்று நினச்சிக்கிட்டே வரும்போது இப்படி செஞ்சிடலாம் அப்படி செய்யலாம். ஆனால் இங்கே வரும்போது அது வேற திசையில் கர்த்தர் என்ன பண்ணுவார், கொண்டு போக. யோசிச்சு பாருங்க, முதல்ல அவன் கர்த்தருடைய வார்த்தை கேட்டான், அவன் இருந்ததால தான் அடுத்த ஸ்டெப்புக்குள்ள போனான். எத்தனை பேருக்கு புரியுது? அப்ப இந்த கடைசி நாட்கள்ல சபை உயர்த்தப்படும், சபையில் இருக்கிற பிள்ளைகள் உயர்த்தப்படுவாங்க, சபையுடைய பிள்ளைகள் வளர்ச்சியில் வருவாங்க. எப்படி வருவாங்க, எப்படி முன்னேறுவாங்க? நான் சபைக்கு வரேன், கர்த்தருடைய வார்த்தை கேட்கிறேன்,
கேட்டதுபடி செய்ய போறேன். செய்ய செய்ய அடுத்தடுத்த ஸ்டெப்பை கத்தர் என்ன பண்ணுவார்? எனக்கு ஆசீர்வாதமாகவும் சுகமாகவும் நன்மை என்ன பண்ணுவார்? கத்தர் முடிய பண்ணுவார். ஆமென் சொல்லாமா? அப்ப இந்த அருமையான வேலை நான் நட்டுதால இல்லை, நான் நீர் பாய்ச்சிருந்தால. நிறைய பேர் நான் நட்டேன் நான் நீர் பாய்ச்சன்னு பார்க்குறாங்க, விளைச்சல் வரல. ஆனா கத்தர் சொல்றாரு, நீ நடுறது உன் வேலை, நீர் பாய்ச்சது உன் வேலை, ஆனா விளைய செய்கிறது அவர் வேலை. ஆமென். எத்தனை ஆமென் சொல்லுது? அப்ப நான் கனம் பண்றது அவர் வேலை, அவர் வார்த்தையை மதிக்கிறது என் வேலை, என் வாழ்க்கை வளர்ச்சியை கொடுக்கறது அவர் வேலை. எத்தனை ஆமென் சொல்லுது? சொல்லுங்க. நான் நடுறது என் வேலை, நீர் பாய்ச்சது என் வேலை, அதை மட்டும்தான் நான் பார்ப்பேன். அல்லேலூயா. அப்ப யோசிச்சு பாருங்க, நான் விளைய செய்கிறது ஒருத்தர் இருக்கிறாரு, எனக்கு விளைச்சல் கொடுக்குறது ஒருத்தர் என்ன பண்றாரு. அப்ப நான் அவரை கனம் பண்ணும் போதெல்லாம் எனக்கு விளைச்சல், அவரை மதிக்கும் போது வார்த்தையை அந்த வார்த்தைக்கு நான் மரியாதை கொடுக்கும் போதெல்லாம் எனக்கு வாழ்வு. ஆமென் சொல்றாரு இல்லையா? அந்த உபாகம் 28:1 உன் தேவனாகிய கர்த்தருடைய வார்த்தைக்கு என்ன கொடுக்கும்போது, எதுக்கு கொடுக்கும்போது? வார்த்தைக்கு செவி கொடுக்கும்போது. எதுக்கு சொல்லுங்க, பக்கம் சொல்லுங்க. வார்த்தைக்கு செவி கொடுக்கும்போது. அப்ப வார்த்தைக்கு செவி கொடுக்கும்போது வாழ்வுல மாற்றம் உண்டாகுமா? உண்டாகும். அப்ப ஏன் எப்படி செவி கொடுக்குறேன்? நான் அதை மதிக்கிறேன், அந்த வார்த்தையை கனம் பண்றேன். அப்ப வார்த்தையை கனம் பண்ணி மதிச்சு அதுக்கு நான் செவி கொடுக்கும் போது அது உள்ள போய் வேலை என்ன பண்ணும்? செய்யும். சும்மா செய்யாதுங்க. பூமியில் வம்சங்கள்லாம் உங்களுக்குள்ளார ஆசீர்வதிக்கிற அளவுக்கு அது வேலை செய்யும். இந்த வருஷம் வாக்குத்தத்தம் என்ன? பூமியில் வம்சங்கள்லாம் என் மூலமாக ஆசீர்வாதம் பெருக்கெடுத்து ஓடுன்னு தேவன் விரும்புகிறார். அப்படி கர்த்தரால செய்ய முடியுமா? செய்ய முடியும். இல்லை, ரொம்ப கஷ்டமா இருக்குதே, ரொம்ப நெருக்கமா இருக்குதே, ரொம்ப போராட்டமா இருக்குதே, அப்படி நீங்க யோசிக்கலாம். அது நம்ம பிரச்சனை இல்லை. நான் கனம் பண்றேன், நான் கர்த்தருடைய வார்த்தையை மதிக்கிறேன். ஆமென். அப்போ உபாகம் 28:1 நமக்காக கர்த்தர் சொல்லியிருக்கிறார். என்ன சொல்லியிருக்கிறாரு? என் வார்த்தையை நீ மதிக்கும் போது, என் வார்த்தையை நீ கனம் பண்ணும் போது எப்படி ஆசீர்வதிக்கிறாராம்? இந்த ஒரு ஊர்ல ஒரு சபையில சொல்லல, அப்படி கர்த்தருடைய கண்ணோட்டம் வித்தியாசமா இருக்குது. நம்ம கண்ணோட்டம் வித்தியாசம் என்ன பண்ணுது இருக்கு. நாம சபையில நான் நல்லா இருக்கிறானா, நான் நினைக்கிறேன்ல இந்த பட்டணத்துல நான் நல்லா இருக்கிறானா மற்றவங்களை காட்டிலும், அப்படித்தான் யோசிக்கும். கர்த்தர் சொல்றாரு, சொல்றாரு பூமியில் உள்ள இந்த ஹோல் இந்த உலகத்துல எல்லாரை காட்டில் மேன்மையை வைக்க முடியும்னு கர்த்தர் சொன்னார். அதனாலதான் அங்க ஆபிரகாம் அப்படிப்பட்ட மேன்மையை என்ன பண்ணான்? அப்ப உலகத்திலே அவன் தான் பெரிய பணக்காரனா பண்ணான் இருந்திருக்க. இன்னும் சொல்ல போனா அவன் தான் விசுவாசத்துக்கு தகப்பனா. அப்ப இன்னைக்கு நீங்க முடிவு பண்ணணும், சகல ஜாதிகள், பூமியில சகல ஜாதி என்ன மேன்மையை வைக்க முடியுமா? வைக்க முடியும். எப்படி வைக்க முடியும்னா, நான் கர்த்தருடைய வார்த்தையை கனம் பண்றேன், அதுக்கு நான் மரியாதை கொடுக்கிறேன். அதுதான் கர்த்தருடைய வார்த்தை எப்படிப்பட்டதுன்னா, தேனிலும் தெளிலும் மதுரமானது. அப்பனா அது மேல எனக்கு வாஞ்சை என்ன பண்ணுது? என்ன வேதம் சொல்லுது, கலங்கம் இல்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சை உள்ளவர்களாய். அப்ப கர்த்தருடைய வார்த்தை மதிக்கும் போது எப்ப வார்த்தை வரும்னு வெயிட் பண்ணுவேன். அதை வெயிட் பண்ணி அதை நான் எடுத்துக்குவேன். அதை எடுத்துக்கொண்டு அதன்படி நான் என்ன பண்ணுவேன்? வாழ இன்னைக்கு முடிவு பண்றேன். எத்தனை பேர் முடிவு பண்றது? ஏன்னா நேற்று வெள்ளிக்கிழமை சொல்லி கொடுத்தாங்களே, இப்படியே எத்தனை நாள் தான் வாடுறது? நம்மளும் வாழ்ந்து பழகிட்டோம். இன்னைக்கு என் கண்ணோட்டம் மாறணும். என்ன கண்ணோட்டம் மாறணும்? நான் வார்த்தையை கனம் பண்ணக்கூடிய கண்ணோட்டம் வரணும், வார்த்தையை மதிக்கக்கூடிய கண்ணோட்டம் வரணும். அப்படி வந்துருச்சுன்னா பூமியில் உள்ள சகல ஜாதிகளை மேன்மை என்ன பண்ணுவார்? வைப்பார். சொல்றார். அடுத்தது அதுக்கு இன்னும் விளக்கமும் சொல்றாரு. 2வது வசனத்தில், நீ உன் தேவனாய கர்த்தரின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும் போது, திரும்பவும் எதை தான் கொடுக்கிறாரு? அங்க வார்த்தைக்கு, இங்க வார்த்தையின் சத்தத்துக்கு. அது என்னன்னா, நீங்க வார்த்தையை பத்தி சொல்லும்போது நீ வலது புறம் இடது புறம் சாயாம போகும்னு சொல்றாரு இல்லையா? ஞாபகம் இருக்குதுங்களா? அப்ப என்னன்னா, முதல்ல வார்த்தைக்கு நான் செவி கொடுக்கிறேன். இங்க வார்த்தைக்கு செவி கொடுத்து நான் போகும்போது, நான் தவறான பாதையில போகும்போது சத்தம் கேட்கும், இப்படி போவாதன்னு. அந்த வார்த்தையை நான் கனம் பண்ணிட்டேன், வார்த்தையை மதிச்சுட்டேன், நான் செவி கொடுத்து நான் கேட்டு போயிட்டு இருக்கிறேன். நான் போகும்போது நான் திரும்ப திசை திரும்பி இந்த பக்கமானு போவேன், சத்தம் கேட்கும், இந்த பக்கம் போகாத, நேரம் என்ன பண்ணு, அதான் வலது புறம் இடது புறம் போகாம என்ன பண்ணும், என்ன நேரா கர்த்தருடைய வார்த்தை என்ன பண்ணும்? அப்ப இங்க சொல்றாரு, கர்த்தருடைய வார்த்தை சத்தத்துக்கு. அப்ப அங்க வார்த்தைக்கு செவி கொடுக்கும் போது, இங்க அப்ப 2 விஷயம். ஒண்ணு, இந்த உலகத்திலே பூமியில எல்லார காட்டில் மேன்மையா இருக்குன்னா எப்போதும் வார்த்தைக்கு நீ செவி கொடுக்கணும். அது மாத்திரமல்ல, எல்லா ஆசீர்வாதங்களும் உன் மேல உன்னை பின்தொடரணும்னா, உனக்குள்ளார வரணும்னா அப்பப்பயும் சத்தத்துக்கு என்ன பண்ணும்?
அங்க வார்த்தைக்கு செவி கொடு, இங்க வார்த்தையின் சத்தத்துக்கு செவி கொடு. அப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு நீங்க வார்த்தைக்கு செவி கொடுத்து வார்த்தையின் சத்தத்துக்கு நீங்க செவி கொடுத்தீங்கன்னா நீங்க உண்மையில பூமியில எல்லா ஜாதிகளும் மேன்மையா இருப்பீங்க. ஒண்ணு. ரெண்டாவது, எல்லா ஆசீர்வாதம் உண்மையில வந்து என்ன பண்ணும்? எத்தவர் ஆமென் சொல்லுது. அப்ப வார்த்தையை மதிக்கும் போது, கனம் பண்ணும் போது அதை உள்ள வைக்க முடியும். அதை உள்ள வச்சு அதை சத்தம் கேட்கும். நமக்கு எந்த சத்தமும் கேட்கல. எந்த சத்தம் கேட்குது? பிரச்சனை சத்தம் கேட்குது, கண்ணீர் சத்தம் கேட்குது, நம்ம கிட்ட பணம் இல்லைன்னு சத்தம் கேட்குது, எல்லா சத்தமும் கேட்குது. ஏன்னா அதை தான் உள்ள அதிகமா வச்சுட்டோம். வார்த்தையை உள்ள அதிகமா என்ன பண்ணல, வைக்கல. அது வைக்காம போறது சத்தம் கேட்க மாட்டேங்குது, வேற வேற சத்தம் கேட்குது. ஆனா இன்னைக்கு முடிவு பண்ணும், கண்டிப்பா இங்க சொல்லுது, கொழுத்த கன்றுகளை போல நான் வளருவேன். ஏன்? அவருடைய நாமத்துக்கு, அந்த நாமத்தை மதிக்க, நாமத்தை கனம் பண்ணக்கூடியவர்கள் கண்டிப்பா வளருவான்னு சொல்லுது. நீங்களும் நானும் கண்டிப்பா என்ன பண்ணுவோம்? வளருவோம். சொல்லுங்க, வளருவேன். ஆமென். அப்ப நல்லா முடிவு பண்ணணும். நான் நடுறதால அல்ல, நான் நீர்ப்பாய்ச்சல் அல்ல, விளைய செய்கிற ஒரு தேவன் என்ன பண்றாரு? எனக்குள்ளார நல்ல விளைச்சல் என்ன பண்ணும்? ஆமென் சொல்லாமா? அப்ப நடுறோம், நீர் பாய்ச்சுறோம், நல்லது. அதனால இல்லை, எனக்கு வளர்ச்சியை கொடுக்குன்னு ஒரு தேவன் எனக்கு என் கூட என்ன பண்றாரு? அதில்தான் யோசேப்பு கூட தேவன் இருந்தார். அடிக்கடி ஞாபகப்படுத்துறேன். ஏன்னா நம்முடைய கைவிடப்பட்ட நிலையில் இருக்கும்போது நம்ம கர்த்தர் இருக்கிறாருன்னு நமக்கு என்ன பண்ணாது? தெரியாது. ஆனா கர்த்தர் யோசேப்போடு இருந்தாரா? எங்க இருக்கும்போது இருந்தாரு? குழியில் இருக்கும்போது இருந்தாரு, ஆரம்பத்திலே இருந்தாரு, கடைசி வரைக்கும் இருந்தாரு, இல்லைங்களா? அதனால கடைசியா சாவறதுக்கு முன்னாடி சொல்றாரு, எப்பா கர்த்தர் மட்டும் என் கூட இல்லைன்னா நீங்க அங்க குழியில் என்ன பண்ணிருப்பீங்க? தீமை செய்ய நினைத்தீர்கள். கர்த்தர் என்ன பண்ணாராம்? எதெல்லாம் நன்மையை பண்ணாரு? எல்லா தீமை, எல்லாமே தீமை. நீங்க நினைக்கல, இன்னைக்கு எனக்கு எல்லாமே பிரச்சனைங்க, எது வச்சாலும் விளங்கல, அது விளங்கல, இது விளங்க. கர்த்தர் சொல்றாரு, எல்லாம் தீமையா இருந்தாலும் உன் கூட நான் இருக்கிறேன், என்ன உனக்கு வருதா? நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன் அவர் சொல்லியிருக்கிறார். அவர் சொல்லியிருக்கிறார் என்ன நமக்குள்ள வரும்போது, எல்லாம் கைவிட்டா கூட, ஒண்ணுமே இல்லைனாலும் கூட என்னோட கர்த்தர் என்ன பண்றாரு? சொல்லுங்க, கர்த்தர் என்னோட இருக்கிறார். ஆமே. அப்போ ஒவ்வொரு முறையும் நீங்க நமக்கெல்லாம் அப்படி ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா, யோபு மனைவி சொல்ற மாதிரி சொல்லிட்டு போவான், இல்லைங்களா? தூசிட்டு செத்துட்டு போகணும். ஆனா யோசேப்பு அசரவே இல்லை. சத்தத்தை காணும். சொல்லுங்க, நான் அசர மாட்டேன், என்ன வந்தாலும் ஒரு கை பார்த்துருவேன், என் கூட கர்த்தர் இருக்கிறார். ஆமே. அப்போ யோசேப்பு அசரவே இல்லைங்க. இன்னைக்கு நமக்கு முன்மாதிரியா கர்த்தர் காமிக்கிறாரு. யோசேப்பு அசரவே இல்லை. அதே போல் நாமளும் அசரவே கூடாது. அவன் அந்நிய தேசத்தில் இருக்கிறான், நம்ம தேசத்தில் இருக்கிறோம். அவன் எங்க இருக்கிறான்? அந்நிய தேசத்தில் இருக்கிறான், அடிமையா இருக்கிறான். ஆனா அவன் அசரல. ஆனா நாம சுயதனமா இருக்கிறோம், நம்ம அடிமை இல்லை, நம்ம ஊர்ல இருக்கிறோம், நம்ம வீட்டில் இருக்கிறோம், நம்ம பிள்ளைகளோடு இருக்கிறோம். ஆனா நம்ம அசந்து போயிடும். ஏன்னா நம்முடைய கவனங்கள் சிதறப்படுகிறது. அதான் சொல்றேன், கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கும் போது, சத்தத்துக்கு செவி கொடுக்கும் போது நான் சரியான பாதையில செல்வேன். எதுல போவேன்? என்ன நடந்தாலும் கர்த்தருடைய வார்த்தையை நான் மதிச்சு என்ன பண்ணுவேன்? போவேன். கர்த்தரை மதிக்கிறோமா? கர்த்தர் மதிக்கணும், கர்த்தர் வார்த்தையை மதிக்கணும். அல்லேலூயா. அன்னைக்கு சொன்னாங்களே, ஏசப்பா படம் வந்து பெரிய படம் மாறி போட்டு, அது ஏசப்பா இல்லை, இதுதான் தேவன் வார்த்தை தான். அப்போ இன்னைக்கு நீங்களும் நானும், ஆண்டவரே என்னுடைய வளர்ச்சி என் வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை உண்டு பண்ணணும்னா, நான் ஒவ்வொரு நேரமும் கர்த்தருடைய வார்த்தையை நான் என்ன பண்ணுவேன்? கேட்பேன். ஆமென். எத்தவர் ஆமென் சொல்லுது. இப்போ ஈசாக்கு என்ன பண்ணான்? கேட்டு கேட்டு வாழ ஆரம்பித்தான். அவன் வாழ்க்கையில் வளர்ச்சி என்ன பண்ணுச்சு? இன்னைக்கு நீங்களும் கேட்கணும். நான் வறட்சியில் இருக்கிறேனா, நான் பிரச்சனையில் இருக்கிறான்னு பார்க்கறது இல்லை, நான் கர்த்தருடைய வார்த்தை கேட்டு நடக்கிறேனா? நல்லா புரியுதா சொல்றது? நமக்கு என்னன்னா, நான் என்ன பிரச்சனை இருக்கு தெரியுமா அப்படின்னா நம்ம யோசிக்கிறோம். கர்த்தர் சொல்றாரு, நீ வார்த்தையில நடக்கிறியா? என்ன வார்த்தையை கனம் பண்றியா? வார்த்தைக்குள்ளார வாழ ஆரம்பிக்கிறியா? வாழ ஆரம்பிச்சுன்னா அந்த வார்த்தை உன்னை வாழ வைக்காம விடவே. நான் நடுகிறதாலே அல்ல, நான் நீர் பாய்ச்சறேன் அல்ல, என் கூட ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் எனக்கு விளைச்சல் கொடுத்துட்டு என்ன பண்ணுவார்? இருக்கிறார். ஆமென். அப்ப யோசிச்சு பாருங்க, அன்னைக்கு ஈசாக்குக்கு விளைச்சல் யார் கொடுத்தது? தேவன் தான் விளைச்சலை எந்த அளவுக்கு கொடுத்தார் பாருங்க, 100 மடங்கு. ஒன்று கூட அவனுக்கு ஒரு ஃபெயிலியரே அவனுக்கு. அப்போ ஏன் ஃபெயிலியராக இருக்கிறோன்னா, என்ன சொன்னாரோ அதை மட்டும் கேட்க மாட்டோம், மற்றதெல்லாம் செய்வோம். நம்ம பிள்ளைகளுக்கு சில நேரம் சொன்னோம்னா, அதை செய்யணும்னா தெரியும் அப்படின்னு சொல்லுவோம், செய்யவே செய்யாது, கடைசியாக செய்யும். நம்ம தானே போய் கொஞ்சம் தண்ணி ஒரு டம்ளர் மொண்டு வாடான்னு சொன்னோம்னா எல்லா வேலையும் முடிச்சுட்டு தான் தண்ணி எடுத்துகிட்டு வரும். நமக்கு எவ்வளோ பிரியமாக இருக்கும் பிள்ளை மேலே.
நீ தாண்டா சரி அப்படின்னு இல்லை, நமக்குள்ள ஒரு விருப்பம் என்ன பண்ணுது. அப்போ யோசிச்சுப்பார், கர்த்தர் நம்மகிட்ட என்ன எதிர்பார்க்குறாருன்னா, என் வார்த்தையை மதிக்கிறியா, கனம் பண்ணுறியா. அப்படி கனம் பண்ணோம்னா நம்ம வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை கர்த்தர் என்ன பண்ணுவார். அது எதுக்கு நேராக செல்லுன்னா, கர்த்தர் நம்மளுடைய வளர்ச்சிக்கு நேராக நம்மளை என்ன பண்ணுவார், நடத்த வராமே. அப்போ நீங்கள் சபையில் நீங்கள் எதுக்கு வரீங்க, ஆசீர்வாதம் இங்கே தான் என்ன பண்ணுது, செல்வம் இங்கே தான் என்ன பண்ணுது இருக்குது, செழிப்பு இங்கே தான் இருக்குது. கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் எங்களுடைய தேவனுடைய பிரகாரங்களை என்ன பண்ணிருப்பாங்க. சபைக்கு வந்தவங்க மோசமாக போனவங்கன்னு பைபிள் சொல்லவே இல்லை. மோசமாக போகிறோம் அப்படின்னம்னா நான் வார்த்தையை கனம் பண்ணலை, வார்த்தை என்ன பண்ணல, கனம் பண்ணல, மரியாதை கொடுக்கல. அப்போ மரியாதை கொடுக்கல, கனம் பண்ணால் அந்த வார்த்தை எனக்கு வேலையை செய்யவே செய்யாது. நம்ம ஊரில் சொல்லுவாங்களே, மதியாதல் தலைவாசல் மிதியாது. அப்படின்னா அவங்க நம்மளை மதிக்கலைன்னா நீ போய் அங்கே மிதிச்சிடாத, காலை வச்சிடாத. அப்படிதான் கர்த்தருடைய வார்த்தை மதிக்கலைன்னா கர்த்தருடைய ஆசீர்வாதத்துக்குள்ளார காலை வைக்காது. அது அப்படியே யார் மதிக்கிறாங்க அங்கங்கே போயிடும், அங்கங்கே பண்ணும். இல்லை நம்ம மனுஷனே இல்லைங்களா, யாரெல்லாம் பிடிச்சிட்டு அவங்ககிட்ட போய் பேசுகிறோம் இல்லைங்களா. அப்போ கர்த்தருடைய வார்த்தை நம்ம கனம் பண்ணாமல் விட்டுட்டோம்னா அது யாரெல்லாம் கனம் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு போயிடும். நான் இதை படிக்கும்போது கொடுமுடியில் ஸ்தாபிக்கப்பட்டு எல்லா மலைகளுக்கு மேலே சபை உயர்ந்திருக்கும் அப்படின்னு சொல்லும்போது எனக்குள்ளார ஒரு எண்ணம் வந்துச்சு. இதெல்லாம் யாருமே பிரசங்கம் பண்ணுறது இல்லையே, நம்ம ஏன் சொல்லணும். சபைன்னா உபத்திரவம், சபைன்னா கஷ்டம், அப்படி தானே எல்லாமே யோசிக்கிறாங்க. அப்போ தான் ஆண்டவர் சொன்னார், நீனாவது இதை நம்ப, நீனாவது இதை யாரும் நம்பல, நீ நம்பு, நீ நம்புனா உனக்கு அது வரும் இல்லையா. சொல்றாரு இல்லையா, அந்த அதாவது 84:11 உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை, அப்போ உனக்கு நன்மை வழங்காமல் இருக்க மாட்டேன். யாரு நம்புறாங்களே நீ நம்பு. இன்னைக்கு வந்திருக்கிறீங்க, யாரு நம்புறாங்களோ இல்லையா, நான் நம்புறேன், கர்த்தரை கனம் பண்ண போறேன், கர்த்தரை மதிக்க போறேன், கர்த்தருடைய வார்த்தையின்படி செய்ய போறேன், கர்த்தருடைய வார்த்தை சத்தத்துக்கு நான் செவி கொடுக்க போறேன். அப்படி செவி கொடுக்கும்போது சொல்லப்பட்ட ஆசீர்வாதம் என்ன பண்ணும், வரும். சொல்லுங்க, சொல்லப்பட்ட எல்லா ஆசீர்வாதங்களும் என்மேல் வந்து எனக்கு பலிக்கும். நீங்க போகும்போது உங்க வீட்டில் அங்கே ஆசீர்வாதம் இருக்கும். எத்தனை பேர் அப்படி யோசிச்சு போகிறது, நான் கதவை பூட்டிட்டு வந்துட்டேனே, வீரவை பூட்டிட்டு வந்துட்டேனே, எதுவுமே வேணாம், பூட்டின வீட்டுக்குள்ளார தான் கர்த்தர் போய் சமாதானம் சொன்னார். ஆமென். அப்போ கர்த்தரால இது செய்ய முடியும், அது செய்ய முடியும், எதனால அவரால் செய்ய. அப்போ என்ன சொல்ற ஆசீர்வாதம், நீ பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வெளியிலும் உன் கற்பத்தின் கனியும், உன் நிலத்தின் கனியும், உன் மாடுகளின் பெருக்கமும். அப்ப எல்லா ஆசீர்வாதமும் எதன் மூலமாக வருகிறதுன்னா கர்த்தருடைய வார்த்தையின் சத்தத்துக்கு. வார்த்தையை மதிக்கும் போது, வார்த்தையின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும் போதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா ஒரு ஒன் பை ஒன்னா ஆசீர்வாதம் என்ன பண்ணுது, வருகிறது. அப்ப இன்னைக்கு ஒவ்வொரு ஆசீர்வாதத்தை நான் வாங்க போறேன், நான் பெற்றுக்கொள்ள போறேன். ஆமென். அப்ப எதுல நான் வளர்ச்சியா இருக்கணும், அதுல கர்த்தர் வளர்ச்சியை கொடுக்க விரும்புகிறேன். ஆமென் சொல்லமா. அப்ப வளர்ச்சியின் மாதத்துல வளர்ச்சிக்கேற்ற பாதையில் நான் என்ன பண்ணும், செல்லணும். அப்போ வளர்ச்சியில் நான் என்ன சொல்றதுன்னா, நான் முடிவு பண்ணணும், இனிமேட்டு கர்த்தர் வார்த்தையை நான் மதிப்பேன், நான் முடிவு பண்றேன். கர்த்தருடைய வார்த்தைக்கு மரியாதை கொடுக்குறேன், நான் முடிவு பண்றேன். கர்த்தருடைய வார்த்தைக்கு கனம் பண்றேன், நான் முடிவு பண்றேன். நான் முடிவு பண்ணி ஒரு காரியம் செய்துட்டேன்னா கண்டிப்பா அதுல கர்த்தர் ஒரு மிகப்பெரிய மாற்றல் என்ன பண்ணுவாரு. எத்தவர் ஆமென் சொல்லுது. சொல்லுங்க பக்கத்துல, கர்த்தரையும் கர்த்தருடைய வார்த்தையும் கனம் பண்ணு, அதற்கு மரியாதை கொடு. சொல்லுங்க, அதற்கு மரியாதை கொடு, அதை நம்பு, அதை சார்ந்து இரு. ஆமென். சார்ந்து இருக்கிறதுனா என்ன தெரியுமா, ஒரு வார்த்தை வந்துச்சுன்னா அதை அப்படியே ஏற்றுக்கொண்டு அப்படியே வாழணும். நீங்க ஒருவேளை அந்த வார்த்தை உங்க வாழ்க்கையில பலிக்காம இருக்கலாம், அது நடக்காம இருக்கலாம், அது பிரச்சனை இல்லை. வந்துடுச்சா நான் என்ன பண்ணுவேன், அதை அப்படி செய்ய ஆரம்பிப்பேன். ஆமென். யோபு 22:11 சொல்றாரு, நீ ஒரு காரியத்தை நிர்ணயம் பண்ணிட்டேன்னா அதை விட்டு விலகாம என்ன பண்ணு, இரு. என்ன, ஒரு காரியத்தை கர்த்தர்ட்ட கேட்ட அதையே நான் நம்பி அதையே சார்ந்து என்ன பண்ணுவேன். அது தாமதமாகலாம், அது லேட் ஆகலாம், இல்லை வராதுன்னு கூட உங்களுக்கு தோணலாம். வராதுன்னு தோணுனா கூட நான் நம்புவேன் வருதுன்னு. அம்மன் சொல்லுது. நேற்று தினத்தில் வரும்போது மழை பெய்வதற்கு வாய்ப்பே இல்லை. உள்ள வந்து உட்காந்தா சோன்னு என்ன பண்ணுது, மாரியப்பனவர் கொடுத்து வச்ச ஊரு நல்ல சோன்னு பெஞ்சிச்சு. இந்த மழை நம்ம சாந்தி நகர்ல கிடையாது, இந்த மழை கீழப்புறமில் கிடையாது, அவ்வளோ மழை இங்க. அப்போ யோசிச்சு பாருங்க. அப்போ எங்க யாருக்கு பெய்தே இல்லையோ எனக்கு சொல்றாள், ஏற்ற காலத்தில் உன் தேசத்தில் மழை பெய்ய பண்ணுவேன், அது ஆசீர்வாதமான மழையா இருக்குன்னு சொல்றார்.
நமக்கு என்னன்னா, ஆண்டவரே வறட்சியா இருக்குதா ஆண்டவரே? இல்ல ஆசீர்வாதமான மழை என்ன பண்ணும்? யாருக்கு பெய்யுதே இல்லையோ, எந்த சபைக்கு ஆசீர்வாதம் இருக்குதோ இல்லையோ, எந்த ஊழியத்தில் ஆசீர்வாதம் இருக்குதோ இல்லையோ, கர்த்தருடைய வார்த்தையும் கனம் பண்ணக்கூடிய சபை பிள்ளைகளுக்கு வாழ்க்கையில ஆசீர்வாதம் என்ன பண்ணும்? எத்தனை ஆமென் சொல்லுது? சொல்லுங்க. போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பேன், வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பேன். ஆமென். ஹல்லேலூயா. இப்பெல்லாம் 5 ரூபா துட்டு விழுந்தாவே என்ன பண்றோம்? 5 ரூபா திட்டு உங்க திட்டு விழுந்துருது. சரி, 1 ரூபா விழுந்துருது, என்ன பண்ணுவான்? 1 ரூபா கொடுக்கலன்னா பஸ்ஸுக்காரன் ஏத்துவானா அப்படின்னு 1 ரூபா ஏத்து வருவான் இல்லையா? ஆமா தானே? நான் அப்படிதான் பஸ்ஸில் ஒரு நாள் பிரயாணம் பண்ணி போயிட்டு இருக்கும்போது ஒரு அம்மா 2 ரூபா இல்லை, கண்டக்டர் விடவே மாட்டேன்ட்டான். அப்போதான் பிரதர் நினைச்சேன், பிரதர்லாம் விட்டு வந்துடுவாரு போல் இருக்கு. அவன் விடவே மாட்டேங்கிறான். 2 ரூபா இருக்கான்னு கேட்டல ஏறும்போதே, நீ கொடுத்தாதான் அப்படிங்கிறான். அப்போ அந்த 2 ரூபா 5 ரூபாய்க்கு இருக்கிறோம். வருகையிலும் ஆசீர்வதிக்க போகையிலும் ஆசீர்வதிக்கப்படனா இப்படி உள்ள விட்டு எடுக்கும்போது ஒரு 100 ரூபா விழுந்துருது, ஒரு 50 ரூபா விழுந்துருது, ஒரு 10 ரூபா விழுந்து என்ன பண்ணுவோம் நம்ம? சரி பரவாயில்ல, யாராவது சாப்பிட்டுமே, சத்தத்தே காணோம். அப்படி நம்ம யாரும் நினைச்சதே இல்லை, நினைச்சதே. ஏன்னா நம்ம அதுதான் வாழ்வா இருக்கிறோம். தவிர அது இருந்தாதான் அடுத்த வேலைக்கு போகணும் இல்லைங்களா? அப்ப எப்படி அதை மாத்துறது? நான் நிர்ணயம் பண்றேன். எப்படி நிர்ணயம் பண்றேன்? என் வாழ்க்கையில் நான் இப்படிதான் இருப்பேன்னு நான் முடிவு பண்றேன். நான் முடிவு பண்ணதான் அது மாறும். எத்தனை பேர் ஆமென் சொல்லுது? இல்லைன்னா ஆண்டவர் நினைச்சா மாறும் சொன்னதான் மாறி இருக்குமே. எப்போ இன்னும் ஆண்டவர் நினைச்சா மாறும், ஆண்டவர் நினைச்சிருக்கிறவங்க இன்னும் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆண்டவர் நினைச்சாருன்னா என்னை ஆசீர்வதிச்சிருவாரு. ஆண்டவர் நினைச்சாரு ஆசீர்வதிச்சார். ஆண்டவர் சொல்றாரு, எப்பா நான் எப்பயும் ஆசீர்வதிச்சு வச்சிருக்கிறேன், அதை நீ எடுக்கிறது நீ முடிவு பண்ணுங்கிறாரு. நாம நினைச்சிருக்கிறோம் ஆண்டவரே என்ன ஆசீர்வதிங்க. ஆண்டவர் இல்லப்பா, சகல ஆசீர்வாதம் எபேசியர் சொல்ல இல்லையா? சகல ஆசீர்வாதம் உன்னை ஆசீர்வதிச்சு என்ன பண்ணுறேன் வச்சிருக்கிறேன். நீ விசுவாசிக்கிறியா? நீ நம்புறியா? நீ அதை எடுத்துக்கலாம். நீ நம்பலன்னா நீ விசுவாசிக்கலாம், அதை எடுக்கவே முடியாது. அப்ப யோசிச்சு பாருங்க, அந்த ஆசீர்வாதம் என்பது அவரை சார்ந்ததில், அவர் கொடுக்கக்கூடியவர். என்னை சார்ந்தது. நான் விசுவாசிக்கணும், நான் நம்பணும், நான் ஏற்றுக்கொள்ளணும். நான் நம்பி நான் ஏற்றுக்கொள்ளும் போது அது என்னுடைய வாழ்க்கையின் பங்கு என்ன பண்ணும் இல்லையா? அவங்களுக்கு பசிச்சா அவங்கவுங்க சாப்பிட்றோம். பசிக்கல நம்ம என்ன பண்ணுவோம்? பசிக்கலைங்க அப்படி லைட்டா சாப்பிடுவோம் இல்லையா? ஆமா தானே? நமக்கு இப்ப கொலை பசி இருக்குது, அவ்வளோ தேவைகள் இருக்குது. ஆமா தானே? அவ்வளோ தேவைகள் இருக்குது. ஆனா எல்லாரும் போல அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது பிரச்சனை இல்லை. ஏன் நான் முடிவு பண்றேன், இப்படி இருக்க நான் விரும்பல. முடிவு எடுத்துட்டீங்களான்னு தெரியல இன்னைக்கு. எத்தனை பேர் முடிவு எடுத்தது? இன்வெர்டர் இல்லாமல் இருக்கக்கூடாதுன்னு முடிவு பண்றேன், இப்படி இருக்க நான் விரும்பல. ஏன்னா அதோட ஃபேனை போட்டு இந்த மழை நாட்கள் வந்தா குறைச்சி வச்சு பழகி இருக்கிறோம். ஆமா தானே? இப்போ ஃபேனு வச்சாவே ஓடுதான்னு தெரியாத அளவுக்கு இருக்குது. ஆமா தானே? இப்போ நம்ம எதுல நம்பி வாழ போறோம்? அதை நம்பி வாழ போறோமா, இதை நம்பி வாழ போறோமா? எவ்வளோ வெயில் அடிச்சா கூட நான் ஜில்லுன்னு தான் இருக்கணும் கடவுள் விரும்புறாரு. ஆனா அதை நான் விரும்பாத வரைக்கும் அது எனக்கு வராது. ஹல்லேலூயா. எத்தனை ஆமென் சொல்லுது? ஏன்னா அன்னைக்கு சொன்னார்ல பாஸ்டர் ஐயா, வனாந்திரத்தில் ஏசி போட்டாராம். நம்மளாம் கதவை சாத்தி வச்சாவே ஏசி வர்றதுக்கு பிரச்சனையா இருக்குது. எங்க ஏசி போட்டாரு? வனாந்திரத்தில். ஏசினா எத்தனை டன் இருக்கும்? ஆனாலும் சலிக்காம செய்யறாரு. ஏன்னா அவ்வளோ நேசிக்கிறாரு ஜனங்களை. இன்னைக்கு கர்த்தர் நமக்கு செய்யணும்னு அவ்வளோ நேசிப்போட இருக்கிறாரு. நான் அதை விசுவாசித்து நான் அதை நம்பி வரணும்னு விரும்புறாரு. எத்தனை பேர் விசுவாசிக்கு நம்புறது? எத்தனை பேர் வார்த்தை கனம் பண்றது? அப்ப ஆசீர்வாதம் என்பது அவரை சார்ந்தது இல்லை, அது என்னை சார்ந்தது. ஏன்னா ஆசீர்வாதத்தை எனக்கு கொடுத்துருக்கிறார். அவர் வச்சுக்கிட்டு நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறேன். நிறைய பேர் நினச்சிட்டு இருக்கிறாங்க அவர் எனக்கெல்லாம் கொடுக்க மாட்டாருங்க அப்படி நம்ம பங்காளி சார்ந்த மாதிரி பேசிட்டு இருக்கிறோம். ஆண்டவர் சொல்கிறார், இல்லைப்பா, நீ வாழ்ந்த விதத்தை பற்றி என்கிட்ட வர, உன் அனுபவத்தில் என்கிட்ட வராத, நான் எப்படிப்பட்டவன் அந்த அனுபவத்துக்குள்ளார முதல்லவா. ஆமென் சொல்லாமா? அப்போ இன்னைக்கு நீங்களும் நானும் கர்த்தர் கொழுத்த கன்றுகளை போல வளருவீர்கள் அப்படின்னா, வளருவன் தான். நான் எப்படி வளருவேன்னு எனக்கு பிரச்சனையே. நான் ஒல்லியா இருக்கலாம், நான் காசு பணம் இல்லாமல் இருக்கலாம், நான் பலவீனமா இருக்கலாம், நான் எப்படினாலும் இருக்கலாம், அது எனக்கு பிரச்சனையே. திரும்ப நம்ம பிரச்சனை அவர்கிட்ட தூக்கிட்டு போவாதீங்க. அவர் சொல்றாரு, நீ வளருவீர்கள், அவ்வளவுதான் இல்லையா? குஷ்டரோகிக்கு அந்த கண்ணு தெரியாதான் வரான் இல்லையா? அவர் சொல்றாரு, இந்த உமிழ்நீரில் மண்ணை எடுத்து பூசி போய் சீலோவில் போய் என்ன பண்ணு, கழுவு அப்படிங்கிற. அது எப்படிங்க? இச்சி துப்பி மண்ணை எடுத்து தடவி போய் சீலோவில் கழுவுனா அது எப்படிங்க சுகமாகும்? கண்ணு எப்படி தெரியும்? அப்படி நீங்க யோசிச்சிங்கன்னா
அவன் கழுவ மாட்டான், அவன் மட்டும் நேராக போயிருப்பான் மண்ணோடைய, இல்லையா? இல்லைன்னா போகும்போது திட்டிட்டும் போயிருப்பான். இவர் வந்து ஏதாவது சுகமாக்குவார்னு பார்த்தாருன்னா என்ன போய் கழுவ சொல்றாரு. நாகம்மன் சொல்றான் இல்லையா, என்ன குளிக்க சொல்றாருன்னு. அந்த மாதிரி இவன் கழுவாம போயிருப்பான். ஆனா போயிறான், கழுவுறான். கழுவுனவன் என்ன பண்ணுது? ஏன்னா நம்ம நிறைய நேரங்கள் நம்முடைய கண்கள் திறக்கப்படல, பிரகாசம் இல்லை. அதான் பவுல் ஜெபிக்கிற, பிரகாசமான மனக்கண்கள் வரட்டும். வாழ்வை குறித்து, வெற்றியுள்ள குடும்பத்தை குறித்து, வெற்றியுள்ள வாழ்க்கையை குறித்து ஒரு கண்ணு திறக்கணும். நான் இப்படிதான் வாழணும், இப்படிதான் முன்னேறணும், என் கண்கள் திறக்கப்படும் போது தான். அப்ப அவன் கண்ணு திறந்துருச்சு, நம்ம கண்ணு இன்னும் மூடிக்கிட்டு என்ன பண்ணுது இருக்குது. இந்த கண் நல்லா தெரியுது, இல்ல குறைவா இருக்குது, இது பத்தாது அப்படி இந்த கண்ணு சொல்லுது. ஆனா உள்ள இருக்க கண்ணு தூங்கிட்டே இருக்குது. இன்னைக்கு முழிக்கணும். இந்த கண்ணு என்ன பண்ணும்? முழிக்கணும். முழிச்சு சொல்லணும், சகல ஆசீர்வாதத்துல என்னை கர்த்தர் ஆசீர்வதிச்சிருக்கிறாரு, அந்த வார்த்தையை நான் கனம் பண்றேன், அந்த வார்த்தையை நான் மதிக்கிறேன். அவர் ஆசீர்வதிச்சு வச்சுக்கிறாரா, பெற்றுக்கொள்வது என் வேலை. அதனால நான் அவரை கனம் பண்ண அவர் என் வாழ்க்கையில் அந்த கனத்துக்கேற்ற எல்லா ஆசீர்வாதத்தை என்ன பண்ணுவார்? ஆமென் சொல்லாமா? அப்ப கரண்ட் போனாலும் எனக்கு பிரச்சனையே, சத்தத்தை காணணும். அது யார் முடிவு பண்ணும்? கர்த்தர் முடிவு பண்ணுமா, நம்ம முடிவு பண்ணுமா? ஏன்னா நம்ம நினைக்கிறோன்னா கர்த்தர் தான் முடிவு பண்ணோம்னா, காலைல டீ குடிக்கிறதுலேருந்து, டிஃபன் சாப்பிட்றதுலேருந்து, மதிய சாப்பாடுலேருந்து, நைட்டுலேருந்து தூங்குற வரைக்கும் நம்ம ஆண்டவர் சொல்லணும் நம்மக்கிட்ட. ஆனால் அதெல்லாம் கேட்குறோமா? காலைல இருந்தவொடனே அப்பா நீ காலையில் என்ன எழுப்பிட்டீங்கப்பா அப்படி யாரோ சொல்கிறோமா? அப்படி சொல்ல மாட்டோம். கர்த்தாவே சோத்திரம்ப்பா, காலையில் எழுந்துட்டேன்ப்பா, உங்களை துதிக்கிறேன்ப்பா அப்படி சொல்லுவோம், இல்லையா? அப்போ எல்லாம் அவர் தான் செய்கிறாருன்னா எல்லாத்தையும் அவர் தான் கேட்கணும். ஆனால் அதெல்லாம் நமக்கு பிடிச்ச மாதிரியே எல்லாம் செஞ்சுக்கிறோம். ஆனால் அவர்கிட்ட போய் என்ன பண்ணுறோம்? இது இல்லைப்பா அது அவர் சொல்கிறாரு. நீ எழும்பும் போது என்னை குறித்த நினைவு, என்னுடைய காரியங்களை குறித்த நினைவு என்ன பண்ணும்? ஆமென். அப்போ நீங்களும் நான் இன்னைக்கு முடிவு பண்ணணும், ஆண்டவரே இன்னைக்கு நான் முடிவு பண்ணுறேன், முடிவு பண்ணுறபடி நான் பேச ஆரம்பிக்க போகிறேன். ஆமென். குறைவாக இருக்கிறத நான் பார்த்துட்டு சகிச்சு போகிறதில்ல, அதை பார்க்கும்போது அதை நிறைவை எப்படி மாற்றலான்னு பார்க்கணும். ஆமென் சொல்லமா? எத்தவன் ஆமென் சொல்லுது இல்லையா? இயேசு கிறிஸ்து கானா ஒரு கல்யாணத்துக்கு போகும்போது என்ன குறைவாக இருந்துச்சு? திராட்சரசம் குறைவாக இருந்துச்சு, இல்லைங்களா? அந்த குறைவை நிறைவாக்குன்னு தான் பார்த்தாரே தவிர, ஏன் கல்யாணம் முடிஞ்சிச்சா, நீ எத்தனை பேர் இருக்கிறாங்க, இது இல்லைன்னா என்ன, அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது, இல்லைங்களா? அந்த குறைவு நிறைவாகணும். குறைவு என்ன பண்ணும்? கண்ணோட்டம் மாறுது, அவர் கண்ணோட்டம் மாறுது. அப்போ யோசிச்சு பாருங்க, குறைவை நிறைவாக்கக்கூடிய கண்ணோட்டம் வரும்போது அந்த குறைவு நிறைவா மாறுது. இன்னைக்கு நம்முடைய கண்ணோட்டம் மாறணும். கர்த்தருடைய வார்த்தை கண்ணோட்டம் நமக்குள்ளார என்ன பண்ணும்? மாறணும். எப்படி மாறுது? அதை நம்பினா தான், அதை மதிச்சாதான் மாறும். நான் சொல்றேன்ல, ஒருத்தவங்க நம்ம ஒருத்தவங்களை மதிக்கலைன்னா அவங்க வார்த்தை என்ன சொன்னா கூட நம்ம கேட்க மாட்டோம், இல்லைங்களா? ஏன் கேட்க மாட்டோம்? அவங்கள மதிக்கல, அதனால கேட்கல. அதனால நீ கர்த்தருடைய வார்த்தை மதிச்சிங்கன்னா உங்களுக்கு சத்தம் கேட்கும், உங்க வாழ்வு வளமான வாழ்வாய் நிறைவான வாழ்வாய் என்ன பண்ணும்? இங்க சொல்றது முதிர் வயதிலும் கனி தந்து பசுமையும் புஷ்டியுமா இருப்பார்கள்னு சொல்லுது. நம்ம வயசா ஒன்றும் இல்லாமல் போயிட்டு இருக்கிறோம். ஏன் போயிட்டு இருக்கிறோம்னா, நாம் வேற ஒன்றை விசுவாசிட்டோம். அழகான ஒரு வசனம் சொன்னாங்க, சாபத்தை விரும்பினான், ஆசீர்வாதத்தை விரும்பாம போயிட்டான், இல்லையா? ஆசீர்வாதத்தை அவன் அப்போ யோசிச்சு பாருங்க, நம்ம விரும்பாம போனதால சாபத்திலே இருந்துட்டு இருக்கிறோம், ஆசீர்வாதத்தை வரவே இல்லை. நாம நினைக்கிறது எது விரும்புகிறோம்? இந்த கஸ்தூரி பாயில் இதை எடுக்கணும்னு விரும்புகிறோம், அதை எடுக்கணும்னு விரும்புகிறோம், இந்த பொருள் வாங்கணும் விரும்புகிறோம். நல்லது இல்லைங்க, முதல்ல எதை தான் விரும்பணும்? அதை வாங்கக்கூடிய ஆசீர்வாதத்தை விரும்பணும். நமக்கு ஏன் இது நடக்க மாட்டேங்குது, இதையே வாங்க முடிய மாட்டேங்குதுன்னா அதை விரும்பல. அதை விரும்பினோம்னா எதை விரும்பினா? தேவன் என்னை ஆசீர்வதிக்கிறவர், நான் அவரை அதை விரும்பிட்டேன்னா என் சாபம் போயிடும். அப்போ நான் ஆசீர்வதிக்கப்பட்டா நல்லா இருக்க. ஆமென் சொல்லாமா? எத்தனை பேர் நேற்று அந்த ஆசீர்வாதத்தை விரும்பினது? வண்டி வாங்கிடுவோமா, காரை வாங்கிடுவோமா, இன்வெர்டரை வச்சிருவோமா? என்னங்க தெரியலிங்க, தொடர்ந்து இன்வெர்டரை வாங்கிட்டு போயிருக்கான்னு சொல்லணும். அங்கே என்ன சொல்லணும்? அதுவும் புதிய ஏற்பு சபையில இருந்து என்னன்னு தெரியலிங்க, தொடர்ந்து போன மாதம்லாம் 1-2 வருடத்துக்கே சிரமமாக இருந்துச்சுங்க இன்வெர்டரு. இந்த சோலார் வந்ததால் இப்போ சொல்லிட்டு இருக்காங்க, சோலார் வந்ததால் இன்வெர்டர் ரொம்ப பிரச்சனையாக இருக்குதுங்க அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டு இருக்கிறான். போய் கேட்கணும், இன்வெர்டரு இந்த வாரத்தில் நிறைய புக்கிங் ஆகிப்போச்சு, சத்தத்தை காணும் பண்றோம். அதான் அவ்வளவுதான் முடிவு பண்றோம், இல்லைங்களா? முடிவு பண்ணும்போது அதை கேட்ட காரியங்களே தேவன் அங்க காரியங்கள் நமக்கு சாதகமா மாற்றுகிறார். என்ன இருக்குதுன்னு இல்லை,
எதனாலும் எப்படினாலும் யாரை கொண்டுனாலும் அவரால் செய்ய நல்லா புரிஞ்சுக்கணும். என்கிட்ட என்ன இருக்குது, என்கிட்ட என்ன இருக்குது நீங்க யோசிச்சீங்கன்னா, நான் ஞாயிற்றுக்கிழமை இருந்து இந்த அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் என்னால் வாழவே முடியாது. ரூமை பூட்டிட்டு உள்ளே தான் படுத்து கிடக்கணும். ஆனா அந்த ஞாயிற்றுக்கிழமை இந்த ஞாயிற்றுக்கிழமை வரைக்குள்ளார எவ்வளோ தேவைகளை கத்து சந்திக்கிறார் தெரியுமா? எவ்வளோ காரியங்களை மாற்றி அமைக்கிறார் தெரியுமா? ஆனா சத்தம் போடாம கர்த்தருடைய வார்த்தையை சொல்லி அந்த வார்த்தையை நம்பி நான் முடிவு பண்ணி இல்லை இதை இப்படி செய்யணும், அப்படி செய்யணும், இப்படித்தான் செய்யணும் அப்படின்னு செய்ய 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 நான் பார்க்குறேன் அதை எல்லாத்தையும் கர்த்தர் கடக்க பண்ணுகிறார். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ இன்னைக்கு நீங்க முடிவு பண்ண சகல இல்லைல்ல, அதாவது வீடு ஞானத்தினால் கட்டப்பட்டு வேகத்தினால் நிலைநிறுத்தப்படும், அறிவினால் அறைகள். நம்ம வீடு அப்படியா இருக்குது? வனாந்தரம் மாதிரி இருக்குது வீடு. வீடு என்ன பண்ணுது? வனாந்தரம் மாதிரி ஒன்றும் இருக்க மாட்டேங்குது. அப்போ நீங்க முடிவு பண்ண, நான் முடிவு பண்றேன் என்னுடைய அறைகள் அருமை இனிமையா என்ன பண்ணும் இருக்கும். இந்த வார்த்தையை நான் மதிக்கிறேன், இந்த வார்த்தையை நான் ஏற்றுக்கொள்கிறேன். இதுக்கு ஏற்ற காரியங்கள் நடக்கலனா கூட அவர் சொன்ன வார்த்தை உண்மைதான், அது மாறவே மாறாது. அப்ப மாறாத வார்த்தை நான் எடுத்துக்கிட்டு இந்த வார்த்தைகளை நான் பேசும்போது அறைகள் அருமையும் இனிமையுமாய் இருக்கும். சகலவித வஸ்துக்களால் நம்ம வீடு என்ன பண்ணும்? எத்தவரை அம்மின்னு சொல்லுது சொல்லுங்க, நிரம்பி இருக்கும். என் பாத்திரம் நிரம்பி வழியும். அப்போ நீங்கள் முடிவு பண்ணணும், ஆண்டவரே நான் முடிவு பண்ணுறேன், உங்கள் வார்த்தையை நான் கனம் பண்ண போகிறேன், உங்கள் வார்த்தையை நான் மதிக்க போகிறேன், வார்த்தையின் சத்தத்துக்கு செவி கொடுக்க போகிறேன், அதன்படி வாழ போகிறேன், அதன்படி நான் வாழ 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 இந்த கர்த்தர் உங்களையும் என்னையும் வாழ எப்படி வாழ வைப்பான்னு சொல்லுது, வளர்ச்சி கொள்ளார். நல்லா முடிவு பண்ணி நீதிமான் பனையை போல செழித்து. எப்படியா செழித்து? சொல்லுங்க பக்கத்தில், செழித்து. நீதிமான் நீ செழித்து லீபனோனில் இல்லை, நீ சாதாரணமானது அல்ல. சொல்லுவாங்க இல்லையா, பர்மா தேக்குலேருந்து நான் வாங்கிட்டு வந்தாங்கன்னு சொல்லணும். தேக்கு எங்கே வாங்குவோம்? நான் எங்கள் வீட்டு தோட்டத்திலே போட்டேன்னா அது 10-20 வருஷம் வளர்ந்துச்சா அதை எடுத்து இல்லை, பர்மா தேக்கு வாங்குவேன். அப்படிதாங்க சொல்லுது. எப்படி? நீதிமான் பனையை போல செழித்து லீப பெஸ்டானது எங்க அங்கேருந்து வாங்குவேன், ஒர்ஸ்டானது இல்லை. இல்லைங்களா? காயலாங்கல்ல போய் கம்பியை வாங்கி காயலாங்கல்ல பைப்பு வாங்கி இல்லைங்க, தவறா சொல்ல. ஒருவேளை அதான் நிலைமைனா செய்யலாம், தப்பே கிடையாது. ஆனா அந்த நிலைமையிலே வாழணும்னு விரும்பாம இன்னைக்கு இருக்குது கரெக்டு, ஆனா நான் இப்படி இருக்க விரும்பல. ஏன்? லீபனோன்ல கேதுருவை போல மரத்தை அங்க வெட்டி கொண்டு வந்து நல்லா செய்ய சத்தத்தை காண ஒண்ணும். சொல்லுங்க, லீபனோன்ல கேதுருவை போல வளருவேன். ஆமா, அப்ப மிகப்பெரிய வளர்ச்சியை குறித்து கத்த சொல்றாரு சபையில. ஏன்? நல்லா யோசிச்சு பாருங்க. ஏன்? அதற்கேற்ற ஃபுட்டு அங்க என்ன இல்லை, அதுக்கேற்ற ஆகாரம் இல்லை, இல்லைங்களா? அப்ப நான் ஏன் வறட்சியில் கிடக்கிறேன், நான் ஏன் வறுமையில் கிடக்கிறேன்? அதற்குரிய ஆவிக்குரிய ஃபுட்டு நான் எடுக்கவே இல்லை. அதை சாப்பாடை எடுக்காம போறதால என் வாழ்க்கையில் அந்த ஆசீர்வாதத்தின் துவக்கமோ ஆசீர்வாதத்தின் காரியங்கள் என்ன பண்ணல இல்லை. அப்ப நமக்கு தெரியுது, நம்ம பிள்ளைகளை பார்க்கும்போது போன மாதம் சொல்லும்போது சொன்னேன் இல்லையா, இருக்குதுன்னு தெரியல, ஞாபகப்படுத்துறேன். தாகமா இருக்கு, தண்ணி தாகமா இருக்குதுலாம் தெரிஞ்சிருது, குடிச்சிடறோம். ஆனா வார்த்தையின் தாகம் நமக்குள்ளார என்ன பண்ணல, இல்லாம போயிடுது இல்லையா? அப்ப நீங்க இன்னைக்கு முடிவு பண்ணும், ஏன் வளர முடியாம இருக்குது? நான் வார்த்தையை கனம் பண்ணி ஏற்றுக்கொண்டு அதை நான் உட்கொள்ளுவேன், அதை நான் சாப்பிடுவேன். மனுஷன் அப்பத்தினால மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிறேன் ஒவ்வொரு வார்த்தையினாலும் வாழ்வன் சொல்லுது, பிழைப்பன்னு சொல்லுது. எனக்கு வாழ்வு அதுல இருக்குது. அதனால நான் கண்டிப்பா பசியும் புஷ்டியுமா இருக்க முடியுங்கிறதால நான் முடிவு பண்ணி அதையே சாப்பிட போறேன். சத்தத்தை காணோம். ஹல்லேலூயா. அப்போ நையின்னு குடும்பம் ஒன்றுத்துக்கு இது இல்லைங்க, அதுல இருக்க மாட்டேன், எல்லாம் நிறைந்தவர்களா என்னால் வாழ இது வர அமைன்னு சொல்லுது. அப்போ ஒரு காரியத்தை நிர்ணயம் பண்ணி முடிவு பண்ணி நீங்கள் ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அதில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கர்த்தர் உங்களுக்கு செய்ய போதுமானவராய் இருக்கிறார். அமேன் சொல்லலாமா? எந்திருக்கலாமா?